மதுவிலக்கு திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்திருக்குது. நிறைய பெண்கள் வந்து இந்த மதுவிலக்குனால ரொம்ப சிரமப்பட்டு சீரழிகிறாங்க. அந்த திட்டம் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைஞர் இனி எக்கச்சக்கமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய திட்டங்கள் நம்மளுக்கு வந்து பயன்பெறதா இருக்குது. இந்த கல்வி கடன் வந்து திமுக கட்சி சொன்னது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க சமாச்சாரம். இந்த விவசாய கடன் வந்து வரவேற்கத்தக்க சமாச்சாரம். விவசாயிகளுக்கெல்லாம் இன்னும் சில நன்மைகளெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. கலைஞர் வந்தால் அதையெல்லாம் நல்லபடியாக செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுபோக நீர்நிலைகளுக்கு எல்லாமே இந்த வாய்க்காலெல்லாம் இந்த ஓடப்பள்ளமெல்லாம் தூர்வாரப்பட்டு அங்கங்கே ஒரு தடுப்பணைகள் கட்டி தண்ணி நீர் தேக்கணுங்கிற விரும்புகிறோம். பகுதியில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. தொழில் பிரச்சனை நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதொழிலில் நிறைய இந்த மின்வெட்டு காரணமாக வந்து நிறைய தொழில் பாதித்து எல்லாம் வெளி மாநிலத்துலேருந்து கூட அவங்க மாநிலத்துக்கு வேலை தேடி போகிற கண்டிஷனில் ஆகிப்போச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே பெரிய அளவுக்கு செய்யவே இல்லை. இப்போ சாலை விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. திருச்சி சாலையிலேருந்து திருச்சி ரோடு சூலூர் வரைக்கும் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் டெய்லியுமே விபத்துக்கு அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த அதிமுக ஆட்சி பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கூட நம்ம பகுதியில் செய்யவே இல்லை. இந்த பகுதியில் வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து ரொம்ப நீண்ட காலமாக வந்து அகலப்படுத்ததுனால போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. உயிரிழப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த அடிப்படை வசதிங்கிறது வந்து எந்த பக்கமே எதுவுமே செய்யலைங்க. கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ரோடும் பூரா பள்ளம் படுகமாக தான் இருக்குதுங்க. யாருமே வந்து குயிக்காக போய் ஒரு மருத்துவ சிகிச்சை பார்க்கணும் கூட போய் பார்க்க முடியாதுங்க. அந்த அளவில் தான் இந்த பகுதி இருக்குதுங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்றால் விலங்குகள் தொல்லை மிக நிறைய இருக்கிறது. இந்த விலங்குகள் வந்து தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இதுவரை எடுக்கவில்லை. அதனால் மனித உயிர்கள் நிறைய பலியாக இருக்கின்றன. இது இண்டஸ்ட்ரி ஏரியா. இந்த இண்டஸ்ட்ரி ஏரியாவில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கூட கொண்டு வரதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணவே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிக அளவு பாதிச்சிருக்கிறாங்க. சின்னஞ்சிறிய குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த முதியோர்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையேற்றம், பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு விலை உயர்வு அப்படின்னு எந்த துறையில் பார்த்தாலும் ரொம்ப மோசமாக இருக்குது. கவலைகள் மறையும், நீயும் நானும் கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. நான் உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன்னா, இந்த கோவை தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக விளங்கிய நிலைய நீங்க எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த 5 வருஷத்துல இந்த நிலை சின்ன பின்னமாகி இருக்கிறது. தொழில் முதலீட்டில தமிழகம் 12வது இடத்துல இருக்கு. திமுக வெளியிட்ட, கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா, தொழிற்சாலைகள் கோவையை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் அமைக்க 100 நாட்களுக்குள்ள, அதாவது ஒற்றைச்சாறு முறை, அந்த முறையை கொண்டு வருவோம்னு கலைஞர் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க. அதே போல கோரிக்கைகள், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை சுட்டி காட்டணும்னா, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காங்கேயம்பாளையத்திலிருந்து LNT பைபாஸ் சாலை வர 7.5 கிலோமீட்டர் சாலையை 4 வழி சாலையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சூலூர் அரசு மருத்துவமனையை வட்டார தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதோடு தேவையான மருத்துவ வசதிகளை உருவாக்க வேண்டும். இங்கு தீயணைப்பு நிலையம், மகளிர் காவல் நிலையம், அரசு கலைக்கல்லூரி ஆகியவற்றை உருவாக்க வேண்டும். சிறு ஆலைகள், விவசாயம் ஆகிய தொழில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தொகுதியில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வரும் நிலையில சோமனூர் பகுதிகளை ஜவுளி சந்தை ஒன்று அமைக்க வேண்டும். சூலூர் படகு துறையை இயங்க செய்ய வேண்டும். சிந்தாமணி புதூர் முதல் காங்கேயம்பாளையம் வரை இருக்கக்கூடிய சாலையை 4 வழி சாலையாக அமைத்திட வேண்டும். சூலூர் பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர் கூலியை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல தென்னை நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும். கொப்பரைக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கௌசிகா நதி இணைச்சு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். 3வது பில்லூர் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்.
இன்னொன்னு எனக்கு இன்னும் நினப்பு இருக்கு. என்னால தொடங்கப்பட்ட பில்லூர் 2வது கூட்டு குடிநீர் திட்டம், அது குடிநீர் திட்டம், அது இந்த ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆக அவைகளெல்லாம் நிறைவேற்றிட வேண்டும். ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற 16ஆம் தேதி. ஆக அந்த 16ஆம் தேதி நீங்கள் எல்லாம் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் அன்புக்குரிய VMC மனோகரன் அவர்களுக்கு வெற்றி பெற வைக்கணும். இரவு முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். திமுக ஆட்சியில அதிக எண்ணிக்கையில தொழிற்சாலைகள் மட்டும் இல்ல, அங்கு வேலை புரிய பணிபுரிய தொழிலாளர்களும் அதிகமானவர்களுக்கு சேர்க்கப்பட்டாங்க. எந்த நேரத்திலும் தலைவர் கலைஞரை சந்திக்கணும்னாலும் அல்லது தொழில்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பில் இருந்த என்னை சந்திப்பதாக இருந்தாலும் உடனடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது. திமுக ஆட்சி இருந்தப்போ கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இல்லாம தொழில் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுச்சு. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அன்னைக்கு திமுக ஆட்சியில எண்ணற்ற தொழிற்சாலைகள் பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்துச்சு. பல நாடுகள்ல இருந்து கூட, பல வெளிநாடுகள்ல இருந்து கூட தொழில் தொடங்க தமிழ்நாட்டை அன்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். ஆக ஜொலிக்கும் நட்சத்திரமாக குரோத் ஸ்டார் என்று சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த கோவை இருந்துச்சு என்பது உங்களுக்கு நன்றா தெரியும். இன்றைக்கு மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் தமிழகத்திற்கு வந்து தொழிலதிபர்களை தங்கள் மாநிலங்களில் தொழில் தொடங்க அழைக்கிறாங்க. மத்திய பிரதேச முதல்வர் சௌஹான் வந்து விட்டார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து விட்டார். ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட வந்து போயிட்டாரு. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கொடநாட்டுக்கு இந்த வழியாகத்தான் போறாங்க. இந்த கோவைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு என்னைக்காவது ஒரு நாள் உட்கார வச்சு, ஒரு நாள் என்ன பிரச்சனை, எப்படி தொழிற்சாலைகளை தொடங்கலாம், எப்படி தொழில் முன்னேற்றம் அடையலாம் என்று கேட்கக்கூடிய அந்த தகுதி, அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த யோக்கியதை, அந்த அருகதை இந்த ஆட்சிக்கு இருந்துச்சா? நான் கேட்கிறேன். இதை விட பெரிய இன்னொன்னு உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று கூட்டினாங்க. அது அதிமுக பொதுக்குழு மாதிரி குடிச்சது. ஆக அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு அது எப்பன்னா கடைசி காலத்துல ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சு சாகர் இனத்துல சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி கடைசி காலகட்டத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை ஒன்று கூட்டினாங்க. அந்த மாநாடு 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துட்டதாகவும் 98 புரிந்துணர்வு MOU கையெழுத்து போட்டுதாகவும் அப்படின்னு ஒரு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. ஆக விண்ணப்பிச்ச 30 நாட்கள்ல தொழில் தொடங்க எல்லா அனுமதியும் கொடுத்தாச்சு. ஆக 7 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கேயாவது ஒரு தொழிற்சாலை தொடங்குகிற முயற்சிகளை இந்த ஆட்சியில ஈடுபட்டு இருக்கா? இல்ல. யாருக்காவது ஒருத்தருக்காவது வேலை கிடைச்சிருக்கா? இல்ல. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் படிச்சிருப்பீங்க. 10ஆம் தேதி தலைவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை. இந்த கோவையை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையா சொல்றேன், கோவையில் உயர் மருத்துவ ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று கலைஞர் அறிவிச்சிருக்கிறார். எப்படி சென்னையில மெட்ரோ ரயில திட்டத்தை கொண்டு வந்து கலைஞர் நிறைவேற்றி தந்தாரோ அதே போல கோவையிலும் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அரசு சேவை அனைவருக்கும் உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய வகையில உத்தரவாத சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகள் மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய பணிகளுக்கு மேலும் 50 நாட்கள் சேர்த்து 150 நாட்கள் என்று புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகருக்கு புறவழிச்சாலையும், பொள்ளாச்சி கோவை, பொள்ளாச்சி பழனி ஆகியவற்றுக்கு 4 வழிச்சாலைகளும் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். கோவையில் சித்ரா முதல் உப்பிலியாபாளையம், ஒண்டிப்புதர் முதல் சுங்கம் வரையிலும் துரித சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ரங்கவிலாஸ் மில் அருகில் அவினாசி சாலையில் இருந்து அண்ணா நகர் வழியாக திருச்சி சாலை இணைக்கக்கூடிய திட்டம், சாலை மேற்கு பகுதியில் நீர்வழித்தடம் மற்றும் அருகில் உள்ள பொது ஒதுக்கீட்டு இடம் போன்றவற்றில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். அவினாசி சாலையிலிருந்து BF காலனி வழியாக
பூளைமேடு செல்லும் திட்ட சாலை மேம்படுத்தப்படும். பூளைமேடு டாக்டர் ஜெகநாதன் நகர் பகுதியிலே மழைநீர் வடிகால் வசதி செய்து தரப்படும். எல்ஜி நகர், மீனா எஸ்டேட், ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சமூக நலக்கூடம் கட்டித்தரப்படும். சிங்காநல்லூர் ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள பொது ஒதுக்கீட்டு இடத்தில விளையாட்டு திடல் மற்றும் பூங்கா மேம்படுத்தப்படும். சிங்காநல்லூர் திருச்சி சாலை சந்திப்பில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். பில்லூர் 2ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் முழுமைப்படுத்தப்படும். பூளைமேடு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அரசு பொது மருத்துவமனை அமைக்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கலைஞர் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாக நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். அதற்கு இந்த தொகுதியினுடைய கழக வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். பொள்ளாச்சி இளநீர் கோடை வெயிலை தாகத்தை தீர்க்கும். ஆனால் அந்த பொள்ளாச்சி மக்களின் தாகத்தை அதிமுக அரசு தீர்க்கல. ஆக உங்கள் தாகத்தை தீர்க்கணும்னா கலைஞருடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாகணும். உங்களை எல்லாம் இங்க பாக்குறப்ப அதிமுகவுடைய ஜெயலலிதா ஆட்சியில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. எப்படியாவது வெற்றி பெற்றே தீரணும்னு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு பணநாயகத்தை நம்பி இந்த தேர்தலில் அவங்க ஈடுபட போறாங்க. ஆனா என்ன பணத்தை கொடுத்தாலும் இனிமே தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அதிமுகவின் பாச்சா பலிக்காது. அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் நடத்தலாம் நினைச்சு பாக்குறாங்க. 2 நாளா பத்திரிகையில் என்ன செய்தி, பொள்ளாச்சியில ஒரு பண்ணை தோட்டம், அங்க பணம் இருந்துச்சுன்னு தகவல்லாம் வந்துச்சுல, டிவி எல்லாம் பாத்தீங்களா, பத்திரிகை எல்லாம் படிச்சிருப்பீங்களா? இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கெல்லாம் அங்க இருந்துதான், அந்த பண்ணை தோட்டத்தில் இருந்துதான் பணம் போயிட்டு இருக்குன்னு இந்த தோட்டத்துக்கு ஓபி அவர்கள் அடிக்கடி வந்துட்டு போயிருக்காராம். ஓபினா யாரும் தெரியல, அவுட் பேஷண்ட், வெளிநோயாளி. ஆகவே வந்துட்டு போயிருக்காராம். உங்கள் ஏரியா பொள்ளாச்சியாரம் அடிக்கடி அங்க வந்துட்டு போறாராம். அதனால சோதனைங்கிற பெயர்ல அதிகாரிகள் ஏதோ நடத்திருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனா வெளிவேஷம், வெட்டு வெறும் வெளிவேஷம். நான் லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சொல்றேன், அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சொல்றேன், நீங்க முறையா செயல்படணும்னா 16ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும், கவலைப்படாதீங்க. தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறதுல முயற்சியில் ஈடுபடுவாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், யார் யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலையா இருக்க போது. நீங்க பாருங்க. ஆக இந்த அளவிற்கு சில அதிகாரிகள் இப்பயாவது தனங்க செய்யக்கூடிய தவற திருத்திக்கிட்டு ஒழுங்கான பணி ஆற்றணும். நான் ஏதோ மிரட்டல் எச்சரிக்கை நினைக்காதீங்க. இது மக்கள் பிரச்சனை, ஜனநாயக நாடு, இது தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகளை பொள்ளாச்சியில தென்னை நல வாரியம் அமைக்கப்படும், பொள்ளாச்சியில தொழிற்பயிற்சி மையம்
ITI தொடங்கப்படும். பொள்ளாச்சியில் மகளிர் செவிலியர் பயிற்சி கல்லூரி தொடங்கப்படும். பொள்ளாச்சியில வாகன நிறுத்தம் உட்பட 2500 சதுர மீட்டர் உள்ள கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி கோவையில் உள்ள திட்டக்குழு அலுவலகத்திலே பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். பொள்ளாச்சியில ஒருங்கிணைந்த தென்னை பொருட்கள் உற்பத்தி வளாகம் அமைக்கப்படும். பொள்ளாச்சி, கோவை, பொள்ளாச்சி, பழனி ஆகிய 4 வழிச்சாலைகள் அமைக்கப்படும். இது தவிர பொள்ளாச்சி நகரத்தில் 4வது கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். பொள்ளாச்சியில இளைஞர் விளையாட்டு திறனை மேம்படுத்த சர்வதேச தரம் வாய்ந்த தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளோடு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பொள்ளாச்சி நகரில் ரிங் ரோடு அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். தென்னை மற்றும் தென்னை நார் தொழில் சம்பந்தமாக இத்துறையில் சிறப்பு அந்தஸ்து பெற்றுள்ள இந்த பகுதியை மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் மூலம் ஏற்றுமதி வாய்ந்த நகரமாக மாற்றி அமைக்கப்படும். ஆக இப்படி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கலைஞர் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை இருக்கல, உங்களுக்கு நிச்சயமா இருக்குல்ல, உறுதியா இருக்குல்ல. அதனாலதான் உங்களை உரிமையோடு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளர் தமிழ்மணி அவர்களுக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அதே மாதிரி வால்பாறை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் பால்பாண்டி, உடுமலைப்பேட்டையில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மூக முத்து அவர்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். குறிப்பா இங்க குடிக்கிற தண்ணீருக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டிய ஒரு கொடுமை இந்த 5 வருஷ ஜெயலலிதா ஆட்சியில உருவாகி இருக்கு. அரசு ஊழியர்கள் இங்க இருக்கிறீங்க, தொழிலாளர்கள் இங்க இருக்கிறீங்க, விவசாயிகள் இங்க இருக்கிறீங்க, மகளிர் இங்க இருக்கிறீங்க. யாருக்காவது அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2 அல்லது 3 மடங்கு உங்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கா? நான் கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு சிலருடைய வருமானம் உயர்ந்திருக்கு. எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஜெயலலிதா, அதே போல அதிமுக சார்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் அவங்களுடைய வருமானம் தான் 2 மடங்கு 3 மடங்கு இப்ப உயர்ந்திருக்க தவிர மக்களுடைய வருமானம் உயரல என்பதை நீங்கள் உணர்ந்த காரணத்தினாலதான் அதிமுக வேட்பாளர்கள் இப்ப உள்ள விடுறதே இல்லை, விரட்டி அனுப்புறாங்க. அந்த ஆட்சியில நம்பர் 2 யாரு? ஓபி. உங்களுக்கு தெரியும், ஓ பன்னீர் சொல்லுவோம். இன்னைக்கு இப்ப நடந்திருக்கு, அவருடைய தொகுதியில ஓட்டு கேட்க போயிருக்கிறாரு. அங்க நான் ஆதாரத்தோடு சொல்றேன், 10ஆம் சொல்ல மாட்டேன். ஏன்னா கலைஞருடைய மகன் தான், எப்போதும் புள்ளி விபரத்தோடு தான் சொல்லுவேன். மேல சோமநாதபுரம் அவருடைய தொகுதிக்குள்ள போயிருக்காரு, விரட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேட்டு அங்க இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆர்கே நகருக்கு இன்னும் ஜெயலலிதா போல, ஓட்டு கேட்க இன்னும் போல, போட்டு திருப்பி அனுப்புறாங்களா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், அதிமுக ஜெயலலிதா அதிமுக வேட்பாளர் ஆர்கே நகர் நிக்கிறாங்களா, அந்த வேட்பாளரோடு சேர்த்து 234 தொகுதியிலும் தோத்து திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற போகுது. அது உண்மை. நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஜோசியமானு கேட்காதீங்க, ஜோசியம் இல்ல, மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய உணர்வுகளை பார்த்து நான் சொல்றேன். விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். இங்க குடிநீருக்கு நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக இந்த குடிநீரை கூட தீர்த்து வைக்க முடியாத வகையில இங்கு அமைச்சராக இருந்த வேலுமணி இருந்திருக்கிறார். ஆக அந்த வேலுமணி
மாநகராட்சிகளை, நகராட்சிகளை, உள்ளாட்சியை கண்காணிக்கிற பொறுப்பு அவரிடத்துல தான் இருக்கு. ஆக இன்றைக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஓடாத மிக்சி, கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு இதெல்லாம் இப்போ உங்க வீட்டில் இல்லை. சென்னையில் கைலாங்கடன் சொல்லுவோம், இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஆக அங்க போயிடுச்சு எல்லாம். ஆக கோவை மாநகராட்சியில அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணிக்கு தெரியாம எந்த கான்ட்ராக்டும் எதுவும் விட முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். பினாமிகளை வச்சு அந்த கான்ட்ராக்ட்ல கொள்ளடிக்கக்கூடிய அமைச்சர்கள் வரிசையில ஒரு மிகப்பெரிய சிறப்பு பெற்றவர் தான் இந்த தொகுதியில் அதிமுகவுடைய வேட்பாளராக நிற்கிறார் வேலுமணி. ஆக அவர் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்து எந்த பணியும் செய்யாட்டினா கூட பரவாயில்ல. விவசாயிகளுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்கிறது இல்ல. வறட்சி நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்ட 40 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. விவசாயிகளுக்கு அந்த பணம் போய் சேரல. 10 ஆண்டுகளாக யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளால் கடும் பாதிப்பு ஏற்பட்டு ஏராளமானவர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதை பற்றி அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு கவலை இல்லை. இந்த தொகுதியில குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கூட கிடையாது. அவரு உள்ளாட்சித்துறை அமைச்சர். ஆனா தொகுதியில எங்கேயாவது சாலை பணி போடணும்னா அமைச்சர் உறவினரே கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற இடத்துல நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் திடீர்னு மாற்றப்பட்டாங்க. ஏன் மாற்றப்பட்டாங்கன்னா அவர் செய்யக்கூடிய தவறுக்கு, அவர் நடத்தக்கூடிய அந்த ஊழலுக்கு சில அதிகாரிகள் துணை நிற்க முடியாது. அதனால அந்த அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஊழல் அமைச்சர்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறாரு. யாரு? இங்க இருக்கக்கூடிய வேலுமணி. ஆக இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக கோவை சையத் அகமது அவர்கள், அவரை வெற்றி பெற வைக்கணும். இந்த கோவை மாநகராட்சி எந்த அளவிற்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்க முடியாத நிலையில இந்த ஆட்சி, குறிப்பா இந்த மாநகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி கூட்டங்கள்ல கூட மக்கள் பிரச்சனை பேச முடியுதா? முடியல. பேசினா அடி, உத, கலவரம், தூக்கி கொண்டு வெளியில போடுறது. ஆக இந்த நிலை இது இங்க கோவை மாநகராட்சி மட்டும் இல்ல. திருச்சியா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியா இருந்தாலும் சரி, ஏன் சென்னையாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையை பற்றி பேச மாநகராட்சி மன்றம் கூடும். சட்டமன்றமே ஒழுங்கா நடக்கிறது இல்ல, அப்புறம் மாநகராட்சி மன்றம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தேன். நான் மேயரா இருந்தப்போ அங்க சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக 10 மேம்பாலங்களை கட்டியவன் நான். நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வந்து மாநகராட்சி அவர்கள் வசமாகி இது இந்த 5 வருஷத்துல ஒரு பாலமாவது கட்டி இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன். ஒரு பாலம். ஏன்னா அவங்க மோனவரைகள் விட போறேன் அப்படின்னு ஜெயலலிதா தேர்தல் உறுதிமொழி கொடுத்தாங்க. மோனவரைகள் எங்கேயாவது விடப்பட்டிருக்கா? நான் கேட்கிறேன். அதனாலதான் கலைஞர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, சென்னைக்கு நாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும், அதே போல நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். எனவே இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கலைஞருடைய ஆட்சி மலரணும். கலைஞருடைய ஆட்சி மலரணும்னா இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெறணும். அதை தீர்க்கும் புதிய அரசால் வாழ்க்கை விடியட்டும்.
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். புதிய தொழில் தொடங்க 100 நாட்களுக்குள்ள ஒற்றைச்சாலை முறையில அனுமதி வழங்கப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க 100 நாட்களுக்குள்ள கமிட்டி அமைச்சு தீர்வு காணப்படும். கோவையில சிறு குறு பம்பு செட் உற்பத்தியாளருக்கு புதிதாக ISI முத்திரை வாங்குவதற்கு பம்பு செட் பரிசோதனை கூடம் அமைக்கப்படும். அனைத்து தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும். கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பிளாட்டினத்தை அகழ்ந்தெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். புதிய தொழில் தொடங்க முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்த வட்டியில கடன் வழங்கப்படும். நான் மீண்டும் உங்களை அன்போடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். இதே கோவை மாநகராட்சிக்கு திமுக ஆட்சி இருந்தப்போ, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ எத்தனை திட்டங்கள் எல்லாம் வந்துச்சு, என்னென்ன பணிகள் எல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பணிகள் எல்லாம் மீண்டும் இந்த கோவையில நடைபெற வேண்டும் என்று சொன்னால் 6வது முறையாக தலைவர் கலைஞர் தலைமையில ஆட்சி வந்தாக வேண்டும். அதுக்கு மீனா லோக் அவர்களை வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு உதயசூரிய சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தரணும். உதயசூரிய சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? மீனா லோக வெற்றி பெற வைப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. நன்றி, நன்றி. வாழ்க்கை இங்கே ஒளிரட்டும், ஒளியட்டும், விடியட்டும். வாழ்க்கை இங்கே ஒளிரட்டும், நீர் சோறும் இல்லை என்ற வாழ்க்கை முடியட்டும். அதை தீர்க்கும் உதய சூரியன் இங்கே விடியட்டும். 5 வருஷமா இந்த அதிமுக ஆட்சியில ஏழைகள் வாழ முடியல, ஏழை மக்கள்கள் நிமிர்ந்து நிற்க முடியல, நடுத்தர மக்களும் வாழ முடியல, ஏன் தொழில் நடத்த முடியுதா? சிறு குறு தொழில் நண்பர்கள் இன்னைக்கு தொழில் நடத்த முடியுதா? வியாபாரம் பண்ண முடியுதா? எதுவும் முடியல. ஆக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை இப்ப ரொம்ப காஸ்ட்லியா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா போயிடுச்சு இந்த அதிமுக ஆட்சியில. எப்படி காஸ்ட்லின்னு கேட்டீங்கன்னா, பேருந்து கட்டணத்தை 75% ஏத்திடுச்சு, மின் கட்டணத்தை 3 மடங்கு ஏத்திடுச்சு, ஆவின் பால் விலையை 16 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாக உயர்த்தியாச்சு. ஆக தொழில்துறை அமைச்சரும் புதிய தொழில் தொடங்குவதில் முனைப்பை காட்டுறது கிடையாது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு 20வது இடத்துக்கு போயிடுச்சு இப்போ ஜெயலலிதா ஆட்சியில. நான் இன்னும் சொல்றேன், இந்த 5 வருஷத்துல 50 வருஷம் பின்னோக்கி போயிட்டோம். இந்த 50 வருஷம் பின்னோக்கி போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைய இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா 1 நாள் 2 நாள் இல்ல, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இல்ல, 24 மணி நேரமும் நம்ம பணியாற்றினால்தான் இந்த நாடு உருப்படும், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். ஆக இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்ட உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். கிருஷ்ணன் என்கிற பையா கவுண்டரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். இன்னைக்கு இந்த மேட்டுப்பாளையத்துக்கு நான் வந்திருக்கேன். மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் இந்த மேட்டுப்பாளையம் இருக்கு. உலக அளவில் சுற்றுலா தலத்துக்கு பெயர் போன உதகமண்டலத்தினுடைய நுழைவு வாயில இந்த மேட்டுப்பாளையம் தான் இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வனத்துறையில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு வனக்காவலர் பதவி 100% வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சு சாகுமர உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திய பகுதி இந்த மேட்டுப்பாளையம் பகுதி இல்லையா? அதுல 28 மாணவர்களுக்கு மேல மயக்கம் போட்டு உயிருக்கு போராடிய போது மருத்துவமனையில சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ என் நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல. அது வனத்துறையில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி கொடுமைப்படுத்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பா மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லி போராடிய மாணவர்களே அடிச்சு உதைச்சு சிறையில் கொண்டு போட்ட ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஜாமீன்ல கூட வர முடியாத அளவுக்கு வழக்கெல்லாம் போட்டாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யல. 1800 கோடி ரூபாய் உழவர் பாதுகாப்பு திட்டத்திற்கு செலவிட்டோன்னு ஜெயலலிதா சொன்னாங்களே தவிர, ஆனா 2400 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டு மாண்ட கொடுமை தான் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நிலையில நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஜெயலலிதா இப்போ ஒரு 3 மாடியில நின்றுகிட்டு 3 மாடியில போய் உட்கார்ந்துகிட்டு மங்கம்மாராணி மாதிரி அதிமுக வேட்பாளர்களை பண்ணிக்கணும், அதிமுக அடிமைகளை உட்கார வச்சு, கொத்தடிமைகளை உட்கார வச்சு மாடியில அவங்க மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச பெருமாள் அது மாதிரி உட்கார்ந்துகிட்டு மக்களை பார்த்து தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. அந்த மேடை இப்ப நான் வேன்ல நின்று நான் பேசுறேன், என் பக்கத்துல வேட்பாளர் சுரேந்தர் நிக்கிறாரு. நம்ம வேட்பாளர் பாரு, தோல்ல கை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நான் நிக்கிறேன் பாருங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.